ஆனா கேட்டாங்க, என்ன கேட்டாங்க நிறைய பேரு, ஏன் இப்ப கார்த்திக் விஷ்ணுக்கு யாருன்னா கல்யாணம் ஆகணுமா, எதுக்கு அங்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கோவிந்தா 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 இந்த பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் இல்ல. மலை மேல இருக்க சிவன் பார்வதி பார்க்க முடியுமா? ஏறி போனா பாக்கலாம். நம்ம முருகரை போய் பார்க்காம இருக்கோமா? நீங்க விக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டிலுக்கு 2 ரூபா 3 ரூபா தான் கிடைக்கும். தமிழோட நம்ம கல்வெட்டுகள் எல்லாமே பார்க்க முடியாது. ஆமா ஆமா, கோயில்ல நிறைய தமிழோட கல்வெட்டுகள், நாயன்மார்கள் கூட இது பண்ணிருந்தாங்க. ஏய் நாங்க திருவண்ணாமலைக்காரங்கடா, எங்க கிட்டே வாடா அப்படின்னு நம்ம போயிட்டோம். வழி அது. அது ஏன் கல்யாணம் பண்ணாங்க எல்லாருமே வந்து இந்த ஒரே வார்த்தையை சொல்றீங்க? பண்ணிப்பாரு அப்புறம் தெரியும். இப்ப நம்ம எந்த இடத்துல ரீச் ஆயிருக்கோம்? திருப்பதி 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 பெருமளா அது திருமலா. இது சந்திரகிரி. இது சந்திரகிரி. இதுல இருந்து மேல போனா திருப்பதி மேல. அதோ தெரியுறாரு மலை. அதோ இந்த முகம் தெரியுது. பேசு. ஆகா திருமலா திருப்பதி எல்லாம் இங்க இருந்து ஒரு சாமி கும்பிட்டுங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. லட்டு லட்டு வாங்க. லட்டா குடுத்த லட்டுக்கு பத்தாதடா வெண்ண. ஏண்டா குடுத்த லட்டுக்கு நம்ம பண்ணது பத்தாதா? லட்டு நம்ம ஊர்லயே வாங்கிக்கலாம்ன்றியா லட்டு? அதுவும் நல்லதுதான் சார். சார் இங்க பாருங்க, நான் லட்டு பத்தி நான் பேசவும் இல்ல, எதுவும் பண்ணல. கார்த்தி தான் லட்டு பத்தி பேசினா, நான் பண்ணல. லட்டு கிடைக்குதா? கீழே கிடைக்காது. சான்ஸ் இருக்கா? எதுவும் இல்ல, வாய்ப்பு இல்ல. மேலதான் திருப்பதி இருக்கு. திருமலை தானே இருக்குது, கீழே தானே திருப்பதி இருக்கு. டேய் அதெல்லாம் நம்ம ஆளுங்க சொல்றது. திருப்பதி மேல் திருப்பதின்னு சொல்ல மாட்டாங்களா? இல்ல இது திருப்பதி, மேல திருமலா, கீழே இருக்கு. நம்ம எப்படி திருவண்ணாமலை அருணாச்சலம் சொல்ற மாதிரி, அதாவது திருவண்ணாமலை வெங்கல். இது வேலை செய்ய மாட்டிருக்கு. காலஸ்தி போயிட்டு இருக்கோம். அந்த அந்த போற வழியில திருமலை திருமலை தாண்டி போறோம். இந்த ரோட்லாம் தெரியுது, வழியெல்லாம் தெரியுது. அப்படியா? ஆமா. உங்களுக்கு அங்க தெரியுதுங்களா வண்டி போற ரூட்லாம்? இயற்கையாவே இருந்துச்சா இல்ல இவனுங்க பண்ணானுங்களா? இயற்கையா இருந்ததுதான். இது புறா பண்ண பொறுமை பொறுமை. இந்த வாங்குறானுங்க பாரு காசு, வாய்ஸ் உள்ள போன உடனே நிறுத்துவானுங்க பாரு. அது இது இது அதுன்னு. சார் ரூம்ஸ் சார். டேய் தூங்கவே வரலடா. ஏன்டா மதியானத்துல ஏய் நாங்க திருவண்ணாமலைக்காரங்கடா, எங்க கிட்டே வாடா அப்படின்னு நம்ம போயிட்டோம். பிசினஸ் பண்ணுவானுங்க பாரு. நான் பூஜைக்கே வரல, பரவாயில்ல பூஜை பண்ணுந்தா. நானே ஒரு பூஜை பண்றேன், நாங்க ஒரு பூஜை பண்றோம். அந்த மேல இருக்க மலை மேல இருக்க சிவன் பார்வதி பார்க்க முடியுமா? ஏறி போனா பாக்கலாம். இந்த வருஷம் இல்ல, இங்க எங்கன்னா விட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். குளிக்கணுமா? இல்ல மேல போறதுக்கு சாமி சாமி மேலதான் போய் பாக்கணுமா? கீழே இல்லையா சாமி? அப்ப கீழே தான்டா, அந்த மலையை சுத்தி உள்ள போயிட்டு கோயில் உள்ள போனீங்கன்னா சாமி பார்க்கலாம். மலை கிடையாது, கீழே அங்க எங்கன்னா நிப்பாட்டணும். இது ஹிஸ்டரி பிரகாரம் இது ஃபாரஸ்ட். இதுவா? ஆமா. இந்த ஆந்திராக்குன்னு இருக்கிற ஒரு வண்டி இருக்குங்க, அதுவா? ஆந்திராக்குன்னு இருக்க ஒரு வண்டி. இந்த வண்டி இவங்களுக்காகவே வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்களான்னு தெரியல. இந்த பாரு 20 பேர் மிச்சம் இருக்காயா, ஒரு மினி பஸ் அளவுக்கு இருக்கானுங்கண்ணா உள்ள. இதுல கர்நாடகால இருந்து ஒரு இதே டைப்ல ஒண்ணு ஃப்ரண்ட்ல கொடி வேற வச்சுட்டு வருவானுங்க. ஆஞ்சநேயர் கொடி. ஒரு கார் போகுது. அவர் போய் ஆக்குபை பண்றாரு. மிஸ்டர் பீன் மேல தான் இருக்குது கதை. போ இருக்கும் போயதா அது இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? உள்ள சொல்லி அந்த இதுக்கு நடுவில் எதுக்கு அப்படி ஓரமா நிறுத்திடு? நடுவுலனா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது வழி அது. அதான் ஒரு வழி இருக்குல்ல, எதுக்கு 2 வழி? இதுல நிறுத்திருங்கன்ற. சாமி பார்த்தாச்சு. காருக்கு சீக்கிரம் போகும். கொதிக்குது. மணி 1:30 2:30 எல்லாம் கிடையாது, வெறும் 10:30 தான். 10:30 11 இந்த கொதிக்குது. எங்க காரை காணா வந்தத? ஏய் ஐயோ, அங்க இருக்குதா? ஸ்ப்ரைட், ஃபேண்டா, மாஸா. ஆமாண்டா, 3மே கோகோ கோலா தான். தெரியாது உனக்கு? அவுட்லெட் இருக்கு மேடம் இங்க. அவுட்லெட்னா இப்போ அங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான் பாரு, வெளியே மொத்தம் கண்டெய்னர்ல ஏத்துறான் பாரு. இந்த வெயில அது பொங்கி வெடிச்சிராது. ஆனா உங்களுக்கு கேஸ் வந்து கண்ணாடியில தான் கேஸ் இருக்கும். நிக்கிறாருங்க. இதே மாதிரி எவ்வளவு கண்டெய்னர் இவன் கொக்கோ கோலா பிராண்ட் இம்மா கண்டெய்னர் இங்க இருக்கு. ஆந்திரா ஸ்டேட்ஸ்க்கு பாதி ஜோனுக்கு சர்வீஸுக்கு, ஃபுல் ஜோன் கூட கிடையாது, பாதி ஜோன் சர்வீஸ் தான் வச்சிருப்போம். அங்க என்ன இருக்கான்? ஆந்திரா கவர்மெண்ட். அது நம்ம தேவையில்ல. அது வந்து ஏதோ இது மாதிரி பாட்டிலுக்கு பாதி லாபம் கிடைக்கும். எதுக்கு காலாசி வரும்? எது சொல்றீங்க?
பிளான்ட்ல கொக்கோ கோலா ரெடி ஆகிக்குது இல்ல அவங்களுக்கு அதாவது கண்ணாடியில கொதி கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா பாட்டில் சேல்ஸ் பண்ணானா அவனுக்கு அந்த 10 ரூபால 5 ரூபா 6 ரூபா கிடைக்கும் மினிமம். அவனுக்கு எல்லாமே போவ 1 லிட்டர் பாட்டில் விற்கிறோம்னு வச்சுக்கோ 40 ரூபா. நீங்க விக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டிலுக்கு 2 ரூபா 3 ரூபா தான் கிடைக்கும். கம்பெனி கேக்குறேன், கம்பெனிக்கு வந்து 50% மேக்ஸிமம் வரும். நல்ல லாபம் தான். அதான் அதுதான் அது இந்த டேஸ்ட் மாறுதுல்ல. 10 கண்ணாடி பாட்டிலுக்கு ஒரு டேஸ்ட், அவங்க நல்ல ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இந்த வெயிலுக்கு ஓடுன்றதுனால தான். நான் கண்ணாடி பாட்டில் ஒரு டேஸ்ட் வரும், 40 ரூபா 50 டேஸ்ட் வரும். அந்த கேஸ் மாறுமா? ஆமா, கேஸ் மாறதுனால அந்த டேஸ்ட்டும் மாறுது. பிளாஸ்டிக் பாட்டிலோட கண்ணாடி கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குன்னா கேஸ் அதிகமா இருக்கும் அதுல. ½ லிட்டரா? தம்ஸ் அப் ½ லிட்டர் வாங்கி என்ன பண்ண போற நீங்க? ஏண்டா 2 பேருக்கு வாங்க போனா ஒரு மினியே 20 ரூபா, 2 வாங்கினா முடிஞ்சு போச்சு 40 ரூபா. அதுக்கு என்ன ½ லிட்டர் வாங்கணும்ல. தண்ணி இருக்கு, அதான் தண்ணி இருக்கு. இப்ப நான் வாங்குவேன், வேணும்னு கேட்டா நான் தர மாட்டேன். சும்மா ஒரு அப்படியா? தண்டர். அப்படியா? தம்ஸ் அப். சரி ஓகே கார்த்தி, நம்ம சாமி பார்த்தாச்சு. என்ன இதுல வந்து ஸ்ரீ காலஸ்தில வந்து சாமி தரிசனம் நல்லா பார்த்தாச்சு. வெயிலா இருந்தனால அங்க எதுவுமே நம்மளால நின்று பேசவும் முடியல, எந்த வீடியோவும் எடுக்க முடியல, பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கவும் முடியல. என்னென்ன பண்ணோம், சாமி பார்த்தோமா என்ன இதுன்னு பேச முடியலங்க. ஆமா ஆமா. எப்படி இருந்த தரிசனம், எப்படி இருந்த விஷ்ணு? வேற மாதிரி உள்ள போனதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிவோஷனல் ஃபீல் தான். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கோயிலுக்குள்ள போறப்ப இந்த ஒரு வார்ம் லைட் இருக்கும் பாத்தியா. இப்ப இந்த டைம்ல எல்லா கோயிலுமே அந்த ஒரு ஒயிட் லைட் தான் வச்சிருப்பாங்க, அதனால அந்த ஃபீல் இருக்காது. உள்ள போனதுல இருந்து வெளியே வரைக்குமே அந்த டிவோஷனல் ஃபீல் வந்து குறையவே இல்லை. ஆமா ஆமா, அந்த சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வைப்ல நம்ம போயாச்சு, தரிசனம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரை போய் அங்க இருக்க அண்ணாமலையரை பார்த்தோன்னே வேற எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் நீ இப்ப காலஹஸ்திக்கு ஏதோ சின்ன வயசுல ஏதோ வந்திருப்ப, இல்ல அதிகபட்சம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பேன்னு வைங்க. அப்ப பார்த்ததுக்கும் இப்ப நீ நல்ல டிவோஷனலா எல்லாத்தையுமே அது புரிஞ்சு இதெல்லாம் பார்த்தா உனக்கு வைப் ஆகுது, எனக்கு அது பார்க்கும்போது சூப்பரா இருக்குன்னு சொல்றல, வித்தியாசம் தெரிஞ்ச பயங்கரமா இருந்துச்சு. அது இல்ல எனக்கு நான் போனது வந்து ஞாபகமே இல்ல. 10th எக்ஸாம்லயோ 12th எக்ஸாம்லயோ போனேன். அது எப்போ போனோன்னு கூட ஞாபகம்னு வச்சுக்கோங்க. அதனால அப்போ போனது சுத்தமா எனக்கு நினைவிலே இல்லை. கோயிலுக்கு போனோம்தான், காலேஜ்க்கு போனோம்தான்ற ஒரு இது இருக்க தவிர இந்த பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் இல்லை. இப்ப பார்த்ததா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததா நான் எடுத்துக்கிறேன். அங்க உள்ள போனோம், போயிட்டு அண்ணாமலையாரை பார்த்தோம். அதாவது அங்க இருக்கக்கூடிய இவரு ஸ்ரீ காலத்தீஸ்வரர் அவரை நம்ம தரிசனம் போனோம். வெளியே வந்தோடனே ஞானாம்பாள், அதாவது நம்ம அம்மன் ஞான பிரசன்னாம்பிகா. ஓகே, ஞான பிரசன்னாம்பிகா அந்த அம்மனை நம்ம பார்த்து தரிசனம் பண்ணோம். இவரு நம்ம எங்க கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த கோயிலோட ஸ்டோரி நம்ம படிக்க ஆரம்பிச்சேனே அந்த பேருக்கே வந்து காரணம் இருக்கு. ஸ்ரீ கால அஸ்தி, அந்த ஸ்ரீன்ற சொல்லு சிலந்தியை குறிக்குது, காலன்றது சர்ப்பம் நாகத்தை குறிக்குது, அஸ்தின்றது ஒரு யானையை குறிக்குது. இவங்க 3 பேருக்கு பேர் தான் வந்து இந்த கோயிலுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இருக்கு. இந்த 3 உயிரினமே வந்து பாத்தீங்கன்னா சிலந்தி, பாம்பு, யானை 3 பேருமே ஒரு டைம்ல சாபம் அவங்களுக்கு கிடைக்கும், ஒரு சாபம் வருது. அந்த சாபத்துல விமோசனம் ஆகிறதுக்கு இங்க வராங்க. வந்து இவருக்கு சிவபெருமானை வந்து வழிபடுறாங்க. அந்த சிலந்தி வந்து பாத்தீங்கன்னா சிலந்தி உருவளவு எவ்வளவு சின்னது நமக்கு தெரியும். அந்த சிலந்தி எப்படி சிவபெருமானை வழிபடுதுன்னா சிலந்தி வலையை ஃபுல்லா மேல பின்னி வழிபடுது. சிவபெருமான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்கள் வந்து நிறைய ஒரு சோதனை கொடுத்துதான் அவங்க கிட்ட வந்து இந்த தேவையான வரத்தை கொடுப்பாரு. அந்த சிலந்திக்கு எந்த மாதிரியான சோதனை தராருன்னா, அந்த வலையை வந்து நெருப்பு மூலியமா அக்னி மூலியமா எரிக்கிறாரு. அந்த சிலந்திக்கு அந்த எரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த அக்னியை சிலந்தி வந்து மொத்தமா சாப்பிடுது. அந்த அக்னியை மொத்தமா சிலந்தி சாப்பிடுது. சாப்பிட்டோன்னே தன்னுடைய உயிரை மாழ்த்தியது. அப்புறமா சிவபெருமான் வந்து அந்த சிலந்திக்கு காய்ச்சல் இருக்காரு. என்ன அந்த உனக்கு என்ன வரும் கேட்டா, எப்பயுமே உங்களுடைய பாதத்திலே நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அந்த சிவலிங்கத்துல பாட்டம்ல அந்த சிலந்தி இருக்கும். நம்ம போறப்ப அது நம்ம தெரியும்னா அந்த கவசம் வச்சிருந்தாங்க, அந்த கவசம் இல்லாதப்பதான் தெரியும்னு சொல்றாங்க. ஸோ அந்த பாட்டம்ல சிலந்தி, நாகமும் யானையும் இவங்க 2 பேரும் ஒரு சாபம் மூலியமா தான் வராங்க. அந்த சாப விமோசனம் போகணும்னு சொல்லிட்டு வராங்க. காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகம் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்து, எப்படின்னா வண்ண மலர்களும் ரத்தன மணிகளும் கொண்டு வந்து பூஜை பண்ணுது. காலையில நாகம் பண்ணுது. ஈவினிங் யானை என்ன பண்ணுது, அங்க இருக்கக்கூடிய அந்த சொர்ண என்னன்னா அது
சொர்ணமுகி சொர்ணமுகி ஆத்துல வந்து யானை தண்ணி எடுத்துட்டு வந்து அது தும்பிக்கையில தண்ணி எடுத்துட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த காட்டுல இருக்கக்கூடிய வில்வத்தலையை சூடி அது பூஜை பண்ணுது யானை. காலையில நாகமும் சாயங்காலம் யானையும் வந்து பூஜை பண்றாங்க, மாறி மாறி பூஜை பண்ணுவேன். இந்த பாம்பு வந்து யாரு நம்ம இப்படி பண்றது, காலைல நம்ம அழகா பூஜை பண்ணிட்டு போறோம், மறுபடியும் வந்து பாக்குறப்ப வெறும் இந்த வில்வலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பாக்குது யாரு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த யானை இந்த மாதிரி பண்றப்ப யானைக்கும் பாம்புக்கும் சண்டை வருது. பாம்பு என்ன பண்ணுது, யானையோட தும்பிக்கைக்குள்ள போயிடுது. தும்பிக்கைக்குள்ள போனே யானைக்கு ஒரு மாதிரியா மதம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு அந்த தும்பிக்கை தலையில போட்டு தட்டி தட்டி தான் உயிரும் போயிடுது, யானையோட உயிரும் போயிடுது, நாகமும் செத்துது. 2 பேருக்குமே சிவபெருமான் காட்சி அளிச்சு உங்க 2 பேருக்கு என்ன வரணும், உங்க கூடயே இருக்கணும் என்ன எப்பயுமே அப்படின்னு. யானையை வந்து சிவபெருமானுடைய அந்த பாட்டம்ல இருப்பார், இது மிடில் இருப்பாரு யானை. அந்த நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, அங்க சிவபெருமானுக்கு மிடில்ல வந்து யானை, டாப்ல வந்து நாகம். இந்த 3 சேர்ந்தது தான் ஸ்ரீ கால அஸ்தின்றத அந்த சிவபெருமான் கால அஸ்தி காலத்தி தான் கால அஸ்தி ஆயிடுச்சு. ஆமா காலத்தி ஸ்ரீ காலத்தி. ஓகே, அந்த ஈஸ்வரன் நம்ம வழி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது எந்த ஸ்தலம், பஞ்சஸ்தலத்துல எத்தனாவது? காற்று. அதோட ஸ்பெஷல்னா அதான் பஞ்சபூதங்கள்ல இது வந்து காற்று ஸ்தலம், அதுதான் ஸ்பெஷலு. அதில் நமக்கு 4 கோயில் வந்து எல்லா கோயிலுமே ஆக்சுவலி தமிழ் மன்னர்களால் தான் உருவாக்கப்பட்டது. இது இந்த ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அந்த பார்டர் அந்த இது பிரிக்கும் போது இது ஆந்திர மாநிலத்தில் வந்துருச்சு. மற்றபடி இது வந்து தமிழ் பாடல் பெற்ற ஸ்தலம் தான். நம்ம ஞானசம்பந்தர் அப்பர் எல்லாமே பாடியிருக்கிறாங்க. ஓகே, தேவார பாடல்கள் வந்து பல்லவா பீரியட்ல வந்து இந்த கோயில் இருந்ததாகவும், அது பிற்பாடு சோழர்கள் ஆஃப்டர் ஒரு 500 இயர்ஸ் 600 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அவுட்டரில் இருக்கிறதுலலாம் சோழர்கள் பண்ணதா சொல்கிறாங்க. ஓகே, சோழா பீரியட்லேயுமே டிஃப்ரெண்ட் சோலாஸ், ராஜேந்திர சோலாஸ், குலோத்தங்க சோலா 2, 3 அந்த மாதிரி போகுது. அவங்க பீரியடுக்கெலாம் அப்புறம் கிருஷ்ணதேவராயர் இருக்காங்க இல்லையா, விஜயநகர எம்பையர், அவங்க வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி இது வந்து பல்லவா பீரியட்ல உருவாயிருக்கு. ஓகே, இதுதான் இந்த இது தமிழோட நம்ம கல்வெட்டுகள் எல்லாமே பார்க்க முடியுது. ஆமா, கோயில்ல நிறைய தமிழோட கல்வெட்டுகள், நாயன்மார்கள் கூட இது பண்ணியிருந்தாங்க. அதுதான் விஷயம். ஓகே. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிஷிகளும் முனிவர்களும் இருக்கக்கூடிய ஜீவ சமாதியும் இருந்துச்சு. ஸ்பெஷலா சொன்னா நம்மளுடைய அகஸ்தியர், அவருக்கான ஒரு இது வச்சிருந்தாங்க. அகஸ்தியர் பத்தி காத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இது இந்த அகஸ்தியருடைய திரைப்படத்துல இதை சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு சீன்ல வந்து அகஸ்தியோட மொத்த பவருமே காட்டியிருப்பாங்க. என்ன அந்த சீன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் உனக்கு வந்து கைலாயத்துல திருமணம் நடக்குது. அந்த திருமணத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களும் போறாங்க. அப்போ போறப்ப கைலாயமானது என்ன ஆகுது, கீழே இறங்குது. தமிழ்நாடு இருக்கக்கூடிய பகுதி வந்து மேலே ஏறுது. இப்படி ஆகுது. இப்படி இருந்த ஒரு பிளேட் வந்து இப்படி ஆயிடுது, அன்பேலன்ஸ்டா இருக்கு. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, அகஸ்தியரை அனுப்புங்க தமிழ்நாட்டுக்கு. அகஸ்தியர் ஒருத்தம் போனா இந்த கீழே இறங்கி இருக்க பூமி தமிழ்நாடு மேல இருக்கிறது எல்லாமே சரிசமமா மாறும் அப்படின்றாரு. அப்ப அங்க இருக்க தேவர்கள்லாம் கேட்கறாங்க, அகஸ்தியர் ஒருத்தரால எப்படி முடியும்னா நீங்க அவரை அனுப்புங்க அப்படின்றாரு. அகஸ்தியர் இங்க வந்தோடனே இந்த மொத்த பிளேட்டுமே சேஞ்ச் ஆகுது. அப்ப பார்த்துக்கோ, இங்க வந்து இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களும் தேவர்களும் ரிஷிகளும் இருக்காங்க. அகஸ்தியர் ஒருத்தர் மட்டும் தமிழ்நாட்டுக்கு வராரு, அந்த பிளேட் மொத்தமாவே இப்படி மாறுது. அப்போ அவருடைய பவர் நம்ம இதுலயே புரிஞ்சுக்கணும், அவருடைய மகிமை எல்லாமே. அவர் இங்க வந்து இங்க பாதாள விநாயகர்னு சொல்லி ஒன்று இருக்கு, அந்த விநாயகர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஸோ அகஸ்தி முனிவர் இங்க இருக்காரு. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே எல்லா விதமான நல்லதும் உங்களுக்கு நடக்கும். வியாபார ரீதியாகவும் நீங்க முன்னேறுவீங்க. ஒரு வாழ்க்கையில வந்து மேல்மேலும் வந்து இருக்கக்கூடிய உயரத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே பொதுவாக என்ன நினைக்கிறாங்க, காளகஸ்தினா இந்த ராகு கேதுவான அவங்களுடைய அந்த இது. அதான் நம்ம கிளம்பி வரும்போதே வந்து விஷ்ணு கார்த்திக் கல்யாணம் ஆகணும்னு போறீங்களா அப்படின்னு நான் கேட்டாங்க. நல்லா இருக்கு. அதான் நிம்மதியா இருங்க, சீக்கிரமா நடந்தா நல்லாதான் இருக்கும். ஆமா, நிம்மதியா இருங்கவா. நீங்க ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கல்யாணத்தின்
அதெல்லாம் அனுபவித்து அந்த அனுபவத்துல சொல்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு அப்படி. சொல்றேன்ப்பா, அதுக்கப்புறம் உங்க விருப்பம். சரி ஓகே, நாங்களும் கல்யாணம் ஆகிட்டு இதே டைலாக சொல்றோம். அடுத்த வரும் இளைஞர்கள் அதான் இது கூலிங் போது 4 மாசம் குடி. ஓகே ஓகே. இது காலஹஸ்தி வந்து எல்லாருக்குமே இந்த ராகு இது பரிகாரத்துக்கு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கோயில் பரிகாரம் தாண்டி நிறைய ஒரு சிறப்பு உள்ள ஒரு கோயில். எல்லாரும் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வாங்க. நம்ம இன்னைக்கு வந்துட்டு போயிருக்கோம். நம்ம லைஃப்ல இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம். பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம எங்கண்ணா போயிட்டு இருக்கோம்? இப்போ வந்து தலைவன் முருகரை பார்க்க போயிட்டு இருக்கோம். ஓகே சரி, முருகரை பார்க்க போறீங்க. எங்க போறீங்கன்னு சொல்லணும்ல. முருகர் எல்லா இடத்துலயும் முருகர் இருக்கதான் செய்யறாரு. ஆமாப்பா, முருகரை பார்க்க போறீங்க. நாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். அப்ப ஏன் எந்த குன்றுன்னு கேப்ப? எந்த குன்று? இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க திருத்தணி முருகரை பார்க்க போறோம். ஆகா, ஓகேவா? திருத்தணி முருகர்னா அது நமக்கு திருவண்ணாமலை பக்கத்துலயே இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆமா, நம்ம திருவண்ணாமலை கிளம்பிட்டோம், அதனால அப்படியா இல்ல இப்படி? இல்ல தலைவனை பார்க்கணுன்றதும் பிளான். அதுவும் இன்னைக்கு என்ன, இன்னைக்கு செவ்வாய் கிளம்பியாச்சு. ஆமா, இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள். நம்ம முருகரை போய் பார்க்காம இருக்கோமா? சோமாஸ் பாடி போவோம். ஆமா, இது இங்க டவுன்ல இருக்கப்ப நானும் அண்ணனும் செவ்வாய்க்கிழமை சோமாஸ் பாடி போயிடுவோம். இன்னைக்கு போறதுக்குள்ளே சோமாஸ் பாடி போக முடியாது. ஸோ திருத்தணிக்கே ஸ்ட்ரைட்டா போயிட்டு திருத்தணி முருகனை தரிசனம் பண்ண போறோம். சரி, அப்ப அடுத்து வீடியோல உங்களை திருத்தணி கோயில்ல இருந்து நம்ம சந்திக்கிறோம். திருத்தணியில கோவில்ல இருந்தே வீடியோ எடுக்க ட்ரை பண்றோம். நான் இங்க முடியல இல்ல, வெயில் தாங்கல.